Dear குட்டீஸ் அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இன்னைக்கு போன கிளாஸோட கண்டினியூவேஷன், குட்டியா ஒரு நாலேஜ் ட்ரிக் பார்ப்போம். எல்லாம் நீ படிச்சது எல்லாமே உனக்கு தெரிஞ்சது. பட் நம்மளுக்கு நேம்ஸ் ரொம்ப நிறையா வருதுனால பயாலஜியில என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஏகப்பட்ட நேம்ஸ் வருது. அதெல்லாம் எப்படி குட்டியா ஞாபகம் வச்சுக்கலாம், அதான் பார்க்குறோம். அதில் இன்னைக்கு சொலானேசி ஃபேமிலிக்கு ஒன்றும், லில்லியேசி ஃபேமிலிக்கு ஒன்றும், கிட்னியோட ஃபங்க்ஷன் எப்படி, டாக்ஸானமிக் ஹைரார்கி எப்படி, பிளாசன்டேஷனுக்கு எக்ஸாம்பிள், அதெல்லாம் 2-3 தடவை படிச்சா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இருந்தாலும் இப்ப படிக்கிறத நீங்க அடுத்த வருஷம் தான் நீட் எக்ஸாமினேஷன்ல எழுத போறீங்க. அப்போ குட்டி ட்ரிக்கை வச்சுட்டெல்லாம் இது மாதிரி ரொம்ப மறக்காமல் இருக்கும். சொலானேசி ஃபேமிலி இஸ் ஆல்சோ நோன் அஸ் த பொட்டேட்டோ ஃபேமிலி. சொலனேசி குடும்பத்தை உருளைக்கிழங்கு குடும்பம்னு சொல்லுவோம். ஏன்னா இப்ப நம்ம நிறைய சாப்பிட்றது பொட்டேட்டோ தான் நிறைய எடுத்துன்னு இருக்கும். அதே மாதிரி டொமேட்டோவும் எடுத்துக்கிறோம், தக்காளியும் நம்ம சாப்பிட்றோம். அது இந்த ஃபேமிலியில தான் வருவா. பொட்டேட்டோவை சொலானம் டியூபரோசம் அப்படின்னு சொல்லுவோம் உருளைக்கிழங்க. லைக்கோபர்சிகம் எஸ்குலென்டம் அப்படின்னு தக்காளி பழத்தை சொல்லுவோம். அதுல ஒரு 8 பேர் கொடுத்துருக்கோம். இந்த ஃபேமிலியில இதுதான் வருது, அதை ஞாபகம் வச்சுக்கிறது குட்டியா இருக்கு. சொலானேசி ஃபேமிலி, the potato family, the tomato family, Lycophyrsicum esculentum, தக்காளி பழம் இதுல தான் வருவா. இதோட ஸ்பெஷாலிட்டி உங்களுக்கு ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருப்பா. ஜெனரலி stipules are present in dicotyledonous plant. பொதுவாக இலையடி செதில்கள் இருபத்தலை தாவரங்களில் காணப்படும். Stipules உனக்கு தெரியும், are nothing but the leaf-like projections present at the base of the leaf. Stipules are the leaf-like projections or leaf-like structures present at the base of the leaf. இலையின் அடிப்பகுதியில் காணப்படுகின்ற இலையினை ஒத்த புற வளரிகள், அதுக்கு இலையடி செதில் பேர், ஸ்டிப்யூல்ஸ்னு சொல்லுவோம். Stipulate leaves are present in dicot and exstipulate leaves are present in monocot. இலையடி செதில்கள் இருபத்திலையில இருக்கும், ஒரு வித்திலையில இருக்காது. ஆனா சொலானேசியில ஸ்டிப்யூல் இருக்காது. Stipules are absent in this dicot family அப்படின்னு இங்க இருக்கிறதுல கேட்டால், சொலானேசி ஃபேமிலியில இலையடி செதில்கள் இருக்காது. Stipules are absent. இது ஒரு முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதுல சில பிளான்ட்ல persistent calyx இருக்கும், நிலைத்த புள்ளிவட்டம் காணப்படுதல். If the calyx is even attached with the fruit, கனியுடன் புள்ளிவட்டமானது இணைந்திருத்தல், அதுக்கு பேரு persistent calyx, நிலையான புள்ளிவட்டம் பேர். You know the function of calyx, protect the flower in the bud stage. அந்த புள்ளிவட்டம் என்பது மலர் மொட்டினை பாதுகாக்கும். ஆனா கத்திரிக்காய் எடுத்து நெல் வச்சுக்கோங்களேன், அதுக்கு மேல கூப்பா மாதிரி ஒண்ணு இருக்கும். கத்திரிக்காய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த கத்திரிக்காய் வச்சுக்கோ, குண்டு கத்திரிக்காய் வச்சுக்கோ, கத்திரிக்காய்க்கு மேல இது மாதிரி காம்பு இருக்கும். அந்த காம்பு என்ன பண்ணுவோம்னா இந்த ஃப்ரூட் மேல இப்படி ஒட்டின்னு இருக்கும், பச்சையா ஒட்டின்னு இருக்கும். இதுதான் persistent calyx. இப்படி இருக்கும். அப்புறம் தான் மேல வந்துட்டு கீழே கத்திரிக்காய் வந்திருக்கும். இந்த இதுக்கு பத்தியோன்னா இதுக்கு பேரு persistent calyxன்னு பேரு, நிலையான புள்ளிவட்டம். தக்காளி பழம் Lycophyrsicum esculentத்துல இருப்பா. சொலானம் மெலாஞ்சினா கத்திரிக்காயில இருப்பா. அதனால அது அந்த persistent calyxல இதுல இருக்கும். அப்படிங்கிற capsicum frutescens, தட் வாஸ் மிளகா இருக்கு பத்தி ஒன்னும் சில்லி, அது மேலேயும் persistent calyx இருக்கும். அது கொஞ்சம் முக்கியமா இந்த சொலானேசியில ஞாபகம். நான் இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ், அதோட பொருளாதார முக்கியத்துவம். அதை ஈஸியா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். எஸ் எடினோசைன் ட்ரைபாஸ்பேட், ATP. சத்தியமூர்த்தி ஃப்ரெஷ்ஷா கத்தணும்னு ஆசைப்பட்டாலும், நீ அப்படியே நன்னா கேட்கணும்னு ஆசைப்பட்டாலும் we need energy. அந்த எனர்ஜியை யாரு ப்ரொவைட் பண்ணுவான்னு தெரியும், ATP. இந்த எனர்ஜி கரன்சி ஆஃப் செல், செல்லின் ஆற்றல் நாணயம் என்று அழைக்கப்படும். ரெஸ்பிரேஷன் படிக்கிறப்ப படிச்சிருப்பேன். 1 glucose molecule oxidized to form 36 ATP. ஒரு குளுக்கோஸ் ஆக்சிடைஸ் ஆனால் நமக்கு 36 ATP. அந்த ATP ஞாபகம். ATP. S for solanum tuberosum, உருளைக்கிழங்கு, பொட்டேட்டோ. S for solanum melangina, கத்திரிக்காய் ஞாபகம்.
T for A for Atroba belladonna. Belladonna கொடுத்திருப்பா. அதுக்கு பேரு Atroba belladonna பேரு. அதுல இருந்து atropine அப்படின்னு ஒரு ட்ரக் எடுக்கிறான், மருந்து ஆல்கலாய்டு எடுக்கிறான். It is used to relieve muscular pain. தசை வலியினை நீக்க உதவும். அது மாதிரி அஸ்வகாந்தா, இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் டிவியில காமிக்கிற அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குற சமயத்துல இந்த அஸ்வகாந்தா அதிமதுரம் அதெல்லாம் போட்டு சாப்பிட்டால் இந்த டீக்கு ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட் வரும்னு நினைக்கிறேன். அது ஞாபகம். அந்த அஸ்வகாந்தா இருக்கு பார்த்தீங்கன்னா பிதானியா சோமினிஃபெரா அப்படின்னு பேரு வேண்டாம், உங்க புக்ல அஸ்வகாந்தா கொடுத்துருக்கா. A for Atroba belladonna, atropine, then ashwagandha அந்த செடி பேர் ஞாபகம் வச்சுக்கோ. T for tobacco, Nicotiana tobacum அது ஞாபகம் வச்சுக்கோ. P for petunia, Petunia hybrida, ornamental plantல வரும், அதை ஞாபகம் வச்சுக்கோ. அலங்கார தாவரம். இதை தவிர ரெண்டு கொடுத்துருக்கான். SSATP, ATP கிடைச்சால் நீ ஃப்ரெஷ்ஷா இருப்ப, ரொம்ப சூப்பரா இருப்ப. Or go for CT scan. ஒண்ணுமே எனர்ஜியே இல்லாத மாதிரி மயங்கின நிலையில இருக்கேன்னா உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். Go to CT, otherwise go to TC. CT represents C for capsicum frutescens. சில்லி இருக்கா பாருங்க, மிளகா, the capsicum frutescens ஞாபகம் வச்சுக்கோ. T for tomato, Lycopsychum esculentum. இந்த பேர்லாம் இருக்கிறதுனால சொன்னேன். Solanum tuberosum, Solanum melangina, Ashwagandha, Atroba உனக்கு தெரியல, belladonna கொடுத்திருப்பா. T for tobacco, Nicotiana tobacum. C for Petunia hybrida, P for Petunia hybrida, ornamental. So SSATP, SSATP, active இருப்ப. ATP சரியா கிடைக்கல, something wrong, then go to CT scan. C represent உனக்கு சில்லி தான் கொடுத்திருக்கான், capsicum frutescens ஞாபகம் வச்சுக்கோ. T for tomato, Lycopsychum esculentum அது ஞாபகம் வச்சுக்கோ. இது மாதிரி எதையான்னு சொல்லி இந்த பேர்லாம் ஞாபகம் வச்சுன்னா நமக்கு மறக்காது. Solanum tuberosum, Solanum melangina, Atroba belladonna, Ashwagandha, tobacco, Nicotiana tobacum, Petunia hybrida. இதெல்லாம் சரியில்லைன்னா ஒரு CT scan. C represent capsicum frutescens and T represent tomato, Lycopsychum esculentum. இது Solanaceae ஃபேமிலிக்கு நீ ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இதை நோட் பண்ணிக்கோ, then I come to the next. Dear குட்டீஸ், வணக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின் உனக்கு எடுத்துட்டேன்னா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது லில்லியேசி. லில்லி ஃபேமிலி எப்படி சொல்லுவோம்? அந்த லில்லி ஃபேமிலிய எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஏகப்பட்ட நேம் வருது, பட் அதுல முக்கியமா புக்ல ரெண்டு தரவே இல்லை. ஒன்னு ஆலியம் சீபா, வெங்காயம், ஆனியன். another is ஆலியம் சதைவம், பூண்டு, கார்லிக் இருக்கு பாருங்களே. அவ ரெண்டு பேருமே இதுல தான் வருவான், பட் அந்த பேரை உங்களுக்கு மென்ஷன் பண்ணல. இப்ப அதுல கொடுத்த நேம்ஸ் மட்டும் ஞாபகம். லில்லியேசி ஃபேமிலி எடுத்துட்டேன்னா ஒரு குழந்தையோட அப்பா அசிஸ்டன்ட் கமிஷனர் டிராபிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயும், அம்மாவை எடுத்துட்டேன்னா அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் இன் அ பேங்க் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கோ. ஸோ சத்தியமூர்த்தியில படிக்கிற குழந்தை இல்ல, ஒரு குழந்தையோட ஃபாதர் அசிஸ்டன்ட் கமிஷனர் டிராபிக் போலீஸ்லயும், அந்த குழந்தையோட அம்மா அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜரா பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கோ. அதுக்கு ஈஸியா ஏசிடி, அப்பா ஏசிடியா இருக்கா, அசிஸ்டன்ட் கமிஷனர் இன் டிராபிக். அம்மா எடுத்துட்டேன்னா அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் இன் பேங்க், ஏசிடி ஏஜி அப்படின்னு. A for asparagus, ornamental asparagus படிச்சிருப்பேன். ஏற்கனவே படிக்கிறப்ப கிளாடோட் அப்படிங்கறதுல இதை படிச்சிருப்பேன். ரூட் படிக்கிறப்ப நோடுலூஸ் ரூட் படிக்கிறப்ப இதை பத்தி படிச்சிருப்பீங்க. C for colchicum autumnale, NALE, colchicum autumnale அப்படின்னு ஒரு பிளான்ட். இதோட ஸ்பெஷாலிட்டி உங்களுக்கு தெரியும். இதுல இருந்து கால்சிச்சைன் அப்படின்னு ஒரு ஆல்கலாய்டு எடுக்கலாம். அந்த கால்சிச்சைன் ஆல்கலாய்டோட ஸ்பெஷாலிட்டி பிளான்ட் செல்லுல வேற மாதிரி பண்ணும், அனிமல் செல்லுல வேற மாதிரி பண்ணும். The main function of colchicine is to stop mitosis at metaphase in animal cells. விலங்கு செல்களிலே மைட்டோசிஸ் செல் பெறுதலை மெட்டா நிலையின் பொழுது நிறுத்தி வைக்கும். பிளான்ட் பொறுத்தவரையும் it helps to produce allopolyploids or polyploids by doubling the chromosome number.
தாவரங்களை பொறுத்தவரை குரோமோசோம்களின் எண்ணிக்கையினை இரட்டிப்பாக்கி பன்மய உருவாக்கம், தன் பன்மயம், அயல் பன்மயம், ஆட்டோபாலிப்ளாய்டி, அல்லோபாலிப்ளாய்டி உருவாக்கத்திற்கு உதவும். Helps to double the chromosome number in plant cells. தாவர செல்களில் குரோமோசோம்களின் எண்ணிக்கை இரட்டிப்படைவதற்கு உதவும். அப்ப நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கால்சிகம் ஆட்டம்னேல் அப்படின்னு இருக்கா. அந்த பிளான்ட்ல இருந்து ஒரு ஆல்கலாய்டு எடுக்கிறா. அந்த ஆல்கலாய்டோட பேர் உனக்கு தெரியும், கால்சிசைன் அப்படின்னு சொல்லுவா. It helps to double the chromosome number. குரோமோசோம்களின் எண்ணிக்கை இரட்டிப்படைவதற்கு உதவும். Stop mitosis at metaphase. மெட்டா நிலையின் பொழுது மைட்டோசிஸ் செல்களை தடுத்து நிறுத்தும். T for tulip, ornamental plantல வந்துடும். A for aloe vera, சோத்து கத்தாழைன்னு சொல்றோம். Actually அது it possesses anti-inflammatory properties. வீக்கத்தை தடுக்கக்கூடிய பணியினை செய்யும். கிராமத்துல அதுக்கு தான் யூஸ் பண்ணுவா. இப்ப டவுன்ல எல்லாரும் அதை தின்னு இருக்கா, ஜூஸா குடிக்கிறான், கூலண்ட்னு சொல்றான். எதுவுமே நம்மள கூல் பண்றதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது. பிகாஸ் we are homeotherms with constant body temperature. நிலையான உடல் வெப்பநிலையை பெற்றிருக்கக்கூடிய உயிரினங்கள் நாம். பட் அதை சாப்பிட்றா. சரி, அதை நான் சொல்லலை. இப்ப இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, அந்த கிரீம்லாம், ஃபேஷியல் கிரீம்ஸ்லாம் தயார் பண்ணி யூஸ் பண்ணுவா. This aloe vera with anti-inflammatory properties, வீக்கத்தை குறைக்கும் திறன் படைத்தது. கிராமத்துல எல்லாம் ஏதாவது அடிபட்டு வீங்கி போயிடுதுன்னா அந்த சோத்து கத்தாழை இருக்கு போல அதை நெருப்புல சுட்டு அந்த உள்ள இருக்க ஜெல் எடுத்து தடவி விடுவோம். வீக்கம் சரியா போயிடும். அதுக்கு யூஸ் பண்ணுவோம் கிராமத்துல. Then G for gloriosa superba, ஆர்னமெண்டல் பிளான்ட்ல இதையும் கொண்டு வரலாம். ஸோ இப்ப ஸ்டூடெண்ட் எங்க ஃபாதர் வச்சுக்கோயே, உங்களோட எங்க ஃபாதர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் டிராஃபிக் போலீஸா இருந்து ரிட்டையர் ஆனா, எங்க அம்மா அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜரா ஒரு பேங்க்ல இருந்தான்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், அது மாதிரிலாம் இல்லை. ஸோ உங்க பேரண்ட்ஸ் யாரான்னு இருக்கலாம். ஸோ இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது. லில்லியேசி ஃபேமிலி. இதுல ரொம்ப முக்கியமா நம்ம நிறைய பயன்படுத்தாத பிளான்டிங் தரல. ஒன்னும் ஆலியம் சீப்பா, வெங்காயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. இன்னொன்னு ஆலியம் சட்டைவம், கார்லிக், பூண்டை ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ஆலியம் சீப்பா அண்ட் ஆலியம் சட்டைவத்தை ஞாபகம் வச்சுக்கிறப்பயே இவ ஸ்டெம் மாடிஃபிகேஷன்ல வருமா, அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம் மாடிஃபிகேஷன் படிச்சுட்டு போயிருப்பாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளா இதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாம் நீ தெரிஞ்சுக்க வேண்டியது எக்ஸ்ட்ராவா. ஓகேயா? இது ரிகார்டிங் லில்லியேசி. அடுத்தது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கிட்னி. உனக்கே தெரியும், சிறுநீரகத்தின் பணிகள் நம்ம பாடியில கிட்னி பிளேஸ் அ வைட்டல் ரோல். அதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒன்று கொடுத்துருக்கோம். வெட் பெட் அப்படின்னு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. அப்படின்னா என்ன சார்? ஏ, இட் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் ஆசிட் பேஸ் பேலன்ஸ். அமில கார சமநிலையினை சீராக வைத்திருக்க உதவுகிறது. வாட்டர் ரிமூவல் ஹெல்ப்ஸ் டு ரிமூவ் த எக்ஸஸ் வாட்டர். நம் உடலில் இருந்து நீரினை, அதிகப்படியான நீரினை வெளியேற்ற உதவுகிறது. Then T for helps on it. E for erythropoietin. கிட்னி என்ன பண்ணுவா, ரெண்டு எப்ப இருக்கும்னா, வெட் பெட்டுங்கிறது நார்மலா எப்ப இருக்கலாம் அப்படின்னு சொன்னா, உனக்கு குளிர் காலத்துல அது மாதிரி இருக்கலாம். சில பேருக்கு என்ன ஆகும்னா, சின்ன குழந்தை எல்லாருக்கு பார்த்துடும், அது என்ன ஆயிடும்னா, ஸ்பின்டர் மசில்ஸ் ப்ராப்பரா இருக்காது, சுருப்பு தசைகள் ப்ராப்பரா இருக்காது. சின்ன குழந்தைகளுக்கும் அது இஷ்யூ தான், வயசானவாளுக்கு அது இஷ்யூ தான். ஓகேயா? விச் கம்ஸ் அண்டர் அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம். அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம்னா நம்மளோட கண்ட்ரோல்ல இல்ல, தானியங்கி நரம்பு மண்டலத்தின் கீழே இருக்கிறது. அப்ப என்ன ஆயிடுவானா, அவளே யூரின் போயிடலாம், அது மாதிரி எல்லாம் இருக்கலாம். வயசான வாழ்க்கை அந்த இஷ்யூ இருக்கும். சின்ன குழந்தைகளுக்கு தெரியாது, படுக்கையில். அதுக்காக நீ ஞாபகம் வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் பார், A helps to maintain acid base balance. அமில கார சமநிலையை சீராக வைத்திருக்க உதவுகிறது. Helps to remove excess water. அதிகப்படியான நீரினை வெளியேற்ற உதவுகிறது. அவ ரெண்டு புரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணுவா. ஒன்னுக்கு பேரு ரெனன்னு பேரு, இன்னொன்னுக்கு எரித்ரோபாய்டின் பேரு. Erythropoietin responsible for erythropoiesis. Production of RBC in the bone marrow is said to be erythropoiesis. RBC நம்மளோட எலும்பு மஜ்ஜையில, போன் மேரோல ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராசஸ்க்கு எரித்ரோபாய்சிஸ்னு பேரு. அதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் கிட்னி பை செக்ரீட்டிங் எரித்ரோபாய்டின். எரித்ரோபாய்டின் ஒரு புரோட்டீனை செக்ரேட் பண்ணி ரிமூவல் ஆஃப் டாக்ஸின், நச்சு பொருட்களை வெளியேற்றும். அடுத்தது பாருங்க,
blood pressure control BP அதுக்கு தான் நான் சொன்னேன் renin regulation of blood pressure so நம்ம பாடியில blood pressure regulate பண்ணுமா A for electrolyte balance electrolyte இருப்பாங்களே அதனுடைய சமநிலையை சீராக வைத்திருக்கும் உப்பு சமநிலை அப்படின்னு ஞாபகம் D for vitamin D activation நம்ம உடம்புல விட்டமின் டி ஆக்டிவேட் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் விட்டமின் டி யோட ரோல் உங்களுக்கு தெரியும் Vitamin D mainly responsible for absorption and deposition of calcium. Calcium உறிஞ்சப்படுவதற்கும் எலும்புகளில் டெபாசிட் ஆகிறதுக்கும் படிவதற்கும் ரொம்ப முக்கியம்னு தெரியும் ஸோ இது இந்த இடத்துல ரொம்ப முக்கியமா நீங்க ஆச்சுக்க வேண்டியது ஓகேயா ரெக்கார்டிங் திஸ் இதை நோட் பண்ணிக்கோ then I come to the next. Dear குட்டீஸ் அடுத்தது ரொம்ப முக்கியம் அடுத்தது எல்லாம் அந்த டாக்ஸானமிக் ஹைரார்கி உயிரினங்களை வகைப்படுத்துகின்ற சமயத்தில் ஒரு முறையினை நம்ம மேற்கொள்வோம் அந்த டாக்ஸானமிக் ஹைரார்கி அப்படின்னு சொல்லுவோம் எப்படி அலைன் பண்ணி வைக்கிறது எப்படி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் the highest taxon is said to be kingdom and the lowermost taxon is said to be species taxon means each unit of classification is said to be taxon வகைப்பாட்டின் ஒவ்வொரு படிநிலைக்கும் taxon அல்லது குழுமம் என்று பெயர் அல்ல டாப் மோஸ்ட் லெவல்ல கிங்டம் இருப்பா லோவர் மோஸ்ட் லெவல்ல ஸ்பீஷீஸ் இருப்பா உயர்நிலை தாழ்ந்த இடத்தில் இருக்கிறது லோவர் ஸ்ட்ரேட்டால இருக்கிறது ஸ்பீஷீஸ் சிற்றினம் என்பது உங்களுக்கு தெரியும் கிங்டம் அப்படின்னா உலகம்னு வச்சுக்கலாம் பிளான்ட் கிங்டம் ஒரு அனிமல் கிங்டம் லைக் தட் இது ஈஸியா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா ஃபர்ஸ்ட் டாக்ஸானமி தெரியும் taxes means arrangement norms means laws the laws governing the classification of plants is said to be taxonomy also known as systematic botany so laws governing the classification of plants தாவரங்களை வகைப்படுத்துவதை பற்றிய விதிகளை உள்ளடக்கிய ஒரு அறிவியல் பிரிவு அதுக்கு தான் டாக்ஸானமி பேர் ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் நேச்சுரல் சிஸ்டம் பைலோஜெனடிக் சிஸ்டம் மாடர்ன் சிஸ்டம் நான் படிச்சிருக்கேன் செயற்கை இயற்கை மரபு வழி வகைப்பாடு அண்ட் தற்கால வகைப்பாடு நிறைய நம்ம படிச்சிருக்கோம் ஸோ அந்த பிளான்ட்டையோ அனிமலையோ கிளாசிஃபை பண்றப்ப ஒரு யூனிட்டா பிரிப்போம் அதுக்கு தான் டாக்ஸானமி பேர் kingdom, division, class, subclass, order, series, family, genus, species, subspecies, now varieties, subvarieties, எல்லாம் வந்துடுச்சு பட் என்சிஆர்டில இது மட்டும் கொடுத்துருக்கான் kingdom, division, class, order, family, genus, species உலகம் பிரிவு வகுப்பு துறை குடும்பம் பேரினம் சிற்றினம் K for kingdom, D for division, C for class, O for order, F for family, G for genus, S for species. உலகம் பிரிவு வகுப்பு துறை குடும்பம் பேரினம் ஜீனஸ் ஸ்பீஷீஸ் சிற்றினம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னு வச்சுக்கோ கிங்டம் பிளான்ட் கிங்டம் தாவர உலகம் டிவிஷன் ஸ்பெர்மெட்டோஃபைட்டா விதை தாவரங்கள் கிளாஸ் டைகோட்டலிடனே இருவித்தலை தாவரங்கள் ஆர்டர் மால்வேல்ஸ் துறை மால்வேல்ஸ் ஃபேமிலி மால்வேசி குடும்பம் மால்வேசி ஜீனஸ் ஹைபிஸ்கஸ் ஹைபிஸ்கஸ் ஸ்பீஷீஸ் ரோசா சைனன்சஸ் ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சஸ் செம்பருத்தி பூ ஷூ ஃபிளாரோட பேர்னு உனக்கு தெரியும் அதை இந்த இடத்துல ஞாபகம் ஸோ இதுல வரப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கே ஃபார் கீப் புரிஞ்சுக்கிட்டே டிவிஷன் கீப் பாண்ட் கிளீன் அதர்வைஸ் கீப் பாண்ட் கிளீன் அதர்வைஸ் ஃபிஷஸ் கெட் சிக் குளத்தை நல்லா சுத்தமா பார்த்துக்கோ அதர்வைஸ் மீனுக்கு வியாதி வந்துடும் அப்படின்னு ஞாபகம் இந்த கீப் போறது பாருங்களேன் இந்த கீப் போறப்பே இது வந்துடும் கீப் பாண்ட் அதுல டி ஞாபகம் கிளீன் கிளீனுக்கு கிளாஸ் ஞாபகம் அதர்வைஸ் ஓ ஞாபகம் ஃபிஷஸ் ஃபேமிலி ஞாபகம் கெட் சிக் ஜீனஸ் ஞாபகம் ஸ்பீஷீஸ் ஞாபகம் ஸோ நம்ம வீட்டு பக்கத்துல ஏதாவது பாண்ட் இருந்ததுன்னா ஒரு லேக் இருந்ததுன்னா அதை கிளீனா வச்சுக்கோ ஏன் வச்சுட்டா ப்ராப்ளம் இல்லை அதர்வைஸ் அங்க இருக்கக்கூடிய மீனு குட்டிக்கு என்ன வரலாம் வியாதி வரலாம் அவனுக்கு இருக்கும் இருந்தாலும் ஞாபகம் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் எடுத்துட்டேன்னா லாஸ்டா இருக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த பிக் அவுட் த கரெக்ட் பேர் பிக் அவுட் த இன்கரெக்ட் பேர்ல இதை கேட்டு குழப்பி விட்டுப்போம் சரியான கூற்று தவறான கூற்று தேர்ந்தெடுக்கிறப்ப இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் ரொம்ப முக்கியம் பிளாசன்டேஷன் அப்படின்னா சூழ் ஒட்டு முறைன்னு பேர்
Placenta is a cushion-like tissue present in the ovary wall. சூப்பை சுவரிலே காணப்படுகின்ற ஒரு சிறப்புத்தன்மை வாய்ந்த திசுவிற்கு சூழ் ஒட்டு திசுன்னு பேர். Placenta is a cushion-like tissue present in the ovary wall. சூப்பை சுவரிலே காணப்படுகின்ற ஒரு திசு. The mode of distribution of placenta in the ovary wall is said to be placentation. சூப்பை சுவரிலே சூழ் ஒட்டு திசு அமைந்திருக்கும் விதத்திற்கு சூழ் ஒட்டு முறைன்னு பேரு. The mode of arrangement of placenta in the ovary wall is said to be placentation. Marginal placentation, axial placentation, parietal placentation, precentral placentation, and basal placentation. Marginal, basal, parietal, axial, precentral placentation. அச்சு சூழ் ஒட்டு முறை, சாரி இது விளிம்பு சூழ் ஒட்டுமுறை, மார்ஜினல் விளிம்பு சூழ் ஒட்டுமுறை, இது அச்சு சூழ் ஒட்டுமுறை, இது சுவர் சூழ் ஒட்டுமுறை, இது தடுப்பு சூழ், இது அடிச்சூழ் ஒட்டுமுறை, இது ஃப்ரீ சென்ட்ரல் பிளாசன்டேஷன், விரும்பியவாறு மையத்திலே அமைந்திருக்கின்ற ஒரு சூழ் ஒட்டுமுறைன்னு நீங்க படிச்சிருப்பீங்க. இது எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் தான் நீங்க ஆப்ஷன். மார்ஜினல் பிளாசன்டேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது மாதிரி மார்ஜின்ல ஓவியூல் ஒட்டின்னு இருப்பான். விளிம்பு பகுதியிலே சூழானது ஒட்டி கொண்டு காணப்படும். இட் இஸ் டெவலப்ட் ஃப்ரம் மோனோகார்புலரி யூனிலாக்குலர் சுப்பீரியர் ஓவரி. ஒரு சூழலை ஒரு சூலகரையை கொண்ட சூப்பையிலிருந்து இது தோன்றும். சுப்பீரியர் ஓவரி மேல்மட்ட சூப்பை, மோனோகார்புலரி யூனிலாக்குலர் சுப்பீரியர் ஓவரி வித் மார்ஜினல் பிளாசன்டேஷன். ஃபேபேசின்னு ஒரு குடும்பம் இருக்கும். தட் இஸ் பல்சஸ் ஃபேமிலி சொல்லலாம், பி ஃபேமிலி சொல்லலாம், அதுல இருக்கும். அப்ப மார்ஜினல் பிளாசன்டேஷன் விளிம்பு சூழ் ஒட்டுமுறைக்கு எக்ஸாம்பிள் பி, பைசம் சட்டைவம், பட்டாணியை ஞாபகம். ஆக்சைல் பிளாசன்டேஷன் அப்படின்னா இது மாதிரி ஓவியூல்ஸ் மிடில்ல கனெக்ட் ஆயிருப்பாங்க. ஓவியூல்ஸ் ஆர் அட்டாச்ட் இன் தி மிட் போர்ஷன் ஆஃப் தி ஓவரி. ஓவரியின் மத்தியிலே இது மாதிரி சூழ்கள் ஒட்டி கொண்டிருத்தல். இது மாதிரி இருந்தா இதுக்கு பேரு உங்களுக்கு ஆக்சைல் பிளாசன்டேஷன், அச்சு சூழ் ஒட்டுமுறை என்ற எப்படி இருக்கும்? Ovules are connected in the middle portion of the ovary. சூப்பை சுவரின் மத்தியிலே அமைந்திருக்கும், மத்தியிலே ஒட்டி கொண்டிருக்கும். இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இதுக்கு எக்ஸாம்பிள் ஏசிபி, எம்பி should act, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் செயல்படுவராக இருந்தால் we get lot of benefits. So act ஞாபகம். A for axial placentation, CT represents citrus and tomato. Citrus தெரியும், எலுமிச்சம்பழம் வருவா, and then tomato தக்காளி பழம். Next is parietal placentation. இங்க படம் வரையறை பார்த்துக்கோங்க. Parietal placentation அப்படின்னா சுவர் சூழ் ஒட்டுமுறைன்னு பேர். இது மாதிரி ஓவியூல்ஸ் கனெக்ட் ஆயிருப்பா. எல்லாம் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருப்பா, ஏற்கனவே படிச்சிருப்பேன். இந்த parietal placentation party must act. உங்களோட ஃப்ரெண்ட் பார்த்தின்னு ஒருத்தர் இருந்தாருன்னா he should act. ரொம்ப ஆக்ட் பண்ணால்தான் நம்மளால பண்ண முடியும். பார்த்தின்னு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கா, மஸ்ட் ஆக்ட் டு ஸ்கோர் வெரி குட் மார்க்ஸ். அது ஏதாவது ஒரு இடத்துல ஆக்ட் பண்ணணும். அப்ப இந்த பார்ட்டி அப்படிங்கிறப்ப நீங்க உடனே சினிமா நடிகர் பார்த்திபன் சாரை இது பண்ணக்கூடாது, எப்பயுமே சூப்பரா ஆக்ட் பண்ணுவார். ஓகேயா, அது உங்களுக்கு தெரிஞ்சதுதான். So party must act. Party represent parietal, M represent mustard, A represent argemone. எம்பி ஆக்ட் பண்ணா நமக்கு நல்லா பெனிஃபிட் கிடைக்கும். பார்த்திபன் ஒரு ஸ்டூடெண்ட் சூப்பரா ஆக்ட் பண்ணினா அப்படின்னா, ஆக்ட்னா இங்க சினிமா நடிகர் நினைச்சு கூடாது, ஒரு செயலை செய்தல் என்று வைத்துக் கொள்ள வேண்டும். மஸ்டர்ட் தெரியும், ஆர்ஜிமோன் தெரியும். மஸ்டர்ட் சாதாரண கடுகு சொல்லுவா, ஆர்ஜிமோன் மெக்சிகானா அப்படின்னு ஒன்று இருக்கு, உனக்கு தெரியும், நாய்க்கடுகு செடின்னு சொல்லுவா. இட்ஸ் an example for ephemeral. The plant complete its life cycle within a very short period. மிக குறைந்த காலத்திலேயே தன்னுடைய வாழ்க்கை சுழற்சியை முடித்துக் கொண்டால் அதுக்கு எஃபீமரல்ஸ்னு பேர். பிளான்ஸ் கம்ப்ளீட் their life cycle within a very short period. மிக குறைந்த நாட்களுக்குள்ளேயே தங்களுடைய வாழ்க்கை சுழற்சியை முடித்துக் கொள்ளும். இது பேரு drought evaders பேரு. வறட்சியிலிருந்து தப்பிக்கொள்ளக்கூடிய தாவரங்கள்னு பேரு. இது ஜெரோஃபைட்ல வரும், வறல் நில தாவரத்தின் கீழே வரும். நெக்ஸ்ட் ஃப்ரீ சென்ட்ரல் பிளாசன்டேஷன் சொல்லுவோம். ஃப்ரீ சென்ட்ரல் பிளாசன்டேஷன்னா இது மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஓவரியோட கிராஸ் செக்ஷன், அதோட மிடில் இது மாதிரி ஓவியூல்ஸ் ஒட்டின்னு இருப்பான் சுத்தி. இதுக்கு பேர் ஃப்ரீ சென்ட்ரல்னு சொல்லுவா. இது எங்க இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, டயாந்தஸ் அண்ட் பிரைமரோஸ். ஃப்ரீ ட்ரம்ஸ்டிக் ஆர்
மியூசிக் ட்ரம் ஞாபகம் வச்சுக்கோ. அண்ட் ட்ரம் ஸ்டிக் முருங்கைக்காய்க்கு போயிடாத. அண்ட் பியானோ, பியானோ நீ வாசிக்க தெரியும், ட்ரம் வாசிக்க தெரியும், ஃப்ரீயா தரான்னு வச்சுக்கோ, அது ஞாபகம் வச்சுக்கோ. இதுக்கு டி ரெப்ரசன்ட் டயாந்தஸ் அண்ட் பி ரெப்ரசன்ட் பிரைம் ரோஸ் பிளான்ட். ஸோ இது மாதிரி மிடில் ஓவியூல்ஸ் கனெக்ட் ஆகிருக்கிறது. நெக்ஸ்ட் பேசல் பிளாசன்டேஷன். பேசல் அப்படின்னா ஓவியூல்ஸ் இது மாதிரி பேஸ்ல கனெக்ட் ஆயிருக்கும். அதாவது சூட்பையின் அடிப்பகுதியில் ஒட்டி கொண்டிருக்கும். பைகார்பலரி சிம்கார்பஸ் யூனிலாக்குலர் ஓவரி ஷோஸ் பேசல் பிளாசன்டேஷன். இணைந்த இரு சூழிலை ஒரு சூலக அறையை உடைய சூட்பையிலே அடிச்சூல் ஒட்டுமுறையானது காணப்படும். இதுக்கு எக்ஸாம்பிள் சன்ஃபிளவர் அண்ட் மேரிகோல்டு. பேஸ்கெட் ஃபுல் ஆஃப் சன்ஃபிளவர் அண்ட் மேரிகோல்டு. உங்க ஃப்ரெண்ட் என்ன பண்றார், ஒரு பெரிய பேஸ்கெட் நிறைய உனக்கு சன்ஃபிளவரையும் மேரிகோல்டையும் இந்த ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு தராருன்னு வச்சுக்கோ. அதை இந்த இடத்துல நீ ஞாபகம். After member of parliament, marginal placentation, Pisum sativum or pea plant. Act, A represent taxile, citrus and tomato. Party, verum act, MP act pananum, party act pananum, stacked. Mustard and argemone, P for parietal placentation. அடுத்து எடுத்துட்டோம்னா ஃப்ரீ சென்ட்ரல் பிளாசன்டேஷன். இந்த ஃப்ரீ சென்ட்ரல் முக்கியமாக ஞாபகம் வேண்டியது டயாந்தஸ் அண்ட் பிரைம் ரோஸ் ஞாபகம். And finally, basket full of sunflower and marigold. B represent basal placentation, S represent sunflower, example marigold. So இது மேட்ச்ல கேட்கிறப்ப எதுக்கு எக்ஸாம்பிளா இருந்தாலும் நம்மளால கரெக்டா ஞாபகம் முடியும். இதெல்லாம் உனக்கு எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஞாபகம். Thanks a lot for hearing. Thank you very much. Thank you.